ஒவ்வொரு சமய சின்னம் அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்குது. சைவ சம்பிரதாயத்தில் வருகிறவர்கள் நெற்றியில் திருநீர் வைத்து கொள்வது அப்படின்னு ஒரு மரபு இருக்குது. இதுக்கு நிறைய பொருள்கள் இருக்குது. நம்முடைய வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு எரிஞ்சு போனால் வெறும் சாம்பல் தான்ப்பா. அந்த சாம்பல்ங்கிறது தான் மிச்சமாகுது. எல்லாம் இருந்தால் அஸ்தி. அஸ்தியிலேருந்து வந்த வார்த்தை தான் ஆஸ்திகம் அப்படிங்கிற சொல். அஸ்தி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மிச்சம்னு ஒன்றுமே கிடையாது. மூலம்னு ஒன்றுமே கிடையாது. அஸ்தி நாஸ்திகம் அப்படிங்கிற வேர்டு அப்படி தான் அந்த வார்த்தை உருவாச்சு. எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறது அஸ்தி. அஸ்தியிலேருந்து வந்தது ஆஸ்திகம். இது அஸ்தி. சாம்பலுக்கு அஸ்தி கரைக்கிறது அப்படின்னு பேர். எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருக்குதுன்னு இறைவனை ஒப்புக்கொள்வதற்கு அடையாளம் தான் இந்த திருநீர் வைக்கிறது. எல்லாத்துக்கும் தெர் இஸ் அன் ஆரிஜின். ஒரிஜினலி எங்கேருந்து ஒன்று புறப்பட்டது ஆரிஜின். அதை ஒத்துக்கிறோம் பாருங்கள். நமக்கு மூலம் என்று ஒன்று உண்டு அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கு இது அடையாளம். அப்புறம் சைவ மதத்தில் தான் இது அடையாளம். இப்போ வைணவர்கள் திருமண் வைத்துக் கொள்வார்கள். அதுக்கு காரணம் வேறு, விளக்கம் வேறு. அது இறைவனுடைய திருவடி அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. சைவர்கள் ஏன் திருநீர் வச்சுக்கிறாங்க அப்படின்னா, நெருப்பினுடைய வடிவம் சிவபெருமான். அவர் வெப்பம் கையில் ஒரு அக்னி வச்சுக்கிட்டு ஆடுறார் நடராஜான்னு சிற்பங்கள் வடிப்போம். நம்முடைய பஞ்சபூத தத்துவங்களில் அக்னி ஸ்வரூபமாக இருக்கிறவன் சிவபெருமான். நெருப்பு நம்ம உடம்பில் இருக்கிற பித்தம், நம்ம உடம்பில் இருக்கிற நெருப்புக்கு தான் சிவபெருமான்னு பேர். அந்த இப்போ நெருப்பை பிரசாதமாக கொடுக்க முடியுமா? நெருப்புங்கிறதுக்கு அடையாளமாக நெருப்பு தூக்கி கையில் கொடுக்கணும். கொடுக்குறவர் கை என்ன வருது, வாங்குறவன் கை என்ன வருது? நெருப்பில் உண்டாக்கப்பட்டது சாம்பல். பசுவினுடைய சாணத்தை எடுத்து முறையாக மந்திரித்து அதை நெருப்பில் எரித்து அந்த சாம்பல் பசுவினுடைய சாணத்துலேருந்து இந்த சாம்பல் தயாரித்து கொடுக்கறது. அதை திருநீர் அப்படின்னு நம்ம நெத்தியில் வச்சுக்கிறோம். இது என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவனை நினைவூட்டுவது, வாழ்வின் நிலையாமையை நினைவூட்டுவது, மூலப்பொருள் என்று ஒன்று உண்டு என்பதை நினைவூட்டுவது. அப்புறம் 3 பட்டையாக போட்டுக்கிற ஒரு சம்பிரதாயம் பின்னாடி டெவலப் ஆகுது. உடம்பெல்லாம் பூசிக்கிறது. பூச்சாண்டி வரானான்னு அர்த்தம். உடம்பெல்லாம் பூசிக்கிறவங்க அவங்க. அகோரியெல்லாம் அப்படி தான் பூசிக்குவாங்க. சுடுகாட்டு சாம்பல் எடுத்து உடம்பு முழுக்க பூசிடுவாங்க அவங்க. இப்போது அது பூசுகிறவன் பூச்சாண்டி அப்படின்ற சொல் வந்தது. ஆண்டி உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு வர்றவன் பூச்சாண்டி. இந்த திருநீர் இப்போ நான்லாம் சின்ன வயதுலேருந்து எப்படி சின்னதான், அதாவது நம்ம சமய சொற்பொழிவுகள் ஆயிட்டோங்கிறதுக்காக வேஷம் போடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன், அதுக்குன்னு சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா அம்மாட்ட எப்படி வளர்ந்தோமோ அதே மாதிரியே இருக்கணும். நம்முடைய அதாவது இன்னும் சரியாக சொல்லட்டுமா, புறமாற்றங்களால் ஒரு பயனும் இல்லைங்கிறதுல ஐ எம் வெரி கிளியர். புறமாற்றங்கள்ங்கிறதே பெரிய அவசியம். இப்போ நான் காவி கட்டிக்க முடியாது. நான் என்ன ஒரு சுவாமிகள்னு போட்டு எவனா சண்டைக்கு வருவேன். நான் சுவாமிகள்னு போட்டால் சண்டைக்கு வர முடியும் யாராவது? எவன் வேணால் போட்டுக்கிறான் சுவாமிகள் அப்படின்னு. இதெல்லாம் என்னென்னு கேட்டால் புறவேஷங்கள். கழுத்தில் பெரிய ருத்ராட்சம் போட்டுக்கிறது, நீளமான ருத்ராட்சம் போட்டுக்கிறது, தங்கத்தில் கட்டின ருத்ராட்சம் போட்டுக்கிறது, அப்படியே பட்டையை ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக போடு. மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒதுக்கி விடினார் திருவள்ளுவர். அதனால் புற அடையாளங்களில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது. ஆனால் என்ன வயசுலேயே நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே எப்போவுமே அந்த தோற்றத்தில் பெரிய மாற்றங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அப்படியே இருக்கிறோம். ரைட். இந்த திருநீர் தகப்பனை குறிப்பது, குங்குமம் தாயாரை குறிப்பது. நம்ம தாயும் தந்தையும் இணைஞ்ச போது இந்த பூமியில் பிறந்தோம். தகப்பனாருடைய உடம்பிலேருந்து வெளிப்பட்ட சுக்கிலம் வெண்மை நிறம், தாயினுடைய சுரோனித்தம் அது சிவப்பு நிறம். அந்த கருப்பையில் இருக்கிற சுரோனித்தமும் தகப்பன் உடம்பில் இருந்த சுக்கிலமும் வெள்ளையும் சிவப்பும் இணைஞ்சு நம்முடைய பிறவி தோற்றமாச்சு. நான் ஒவ்வொரு நாள் திருநீர் வைக்கிற போதும் எங்கள் அப்பாவை நினச்சிக்குவேன். ஒவ்வொரு நாள் குங்குமம் வைக்கிற போதும் எங்கள் அம்மாவை நினச்சிக்குவேன். அப்பா அம்மா மூலமாக அம்மையப்பனாக இருக்கிற இறைவனை நினச்சிக்குவேன். நம்ம எல்லாத்துக்கும் மூலத்திலேருந்து தான் வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு அம்மா, எனக்கு ஒரு அப்பா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு அம்மா அப்பா அப்படி போனால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு அம்மா அப்பா உண்டு. அப்போ நான் திருநீர் வைக்கிற போது எங்கள் அப்பாவை நினச்சி அம்மையப்பனாக இருக்கிற இறைவன் நினச்சிக்கிறேன். குங்குமம் வைக்கும்போது அம்மாவை நினச்சி அதுக்கு மூலமாக இருக்கிற பராசக்தியை நினச்சிக்கிறேன். பராசக்திங்கிற பிராண்டு நான் இந்துசத்தில் இருக்கிறதால எனக்கு தோணுது மூலப்பொருள் அப்படிங்கிறது தான் முடிவான ஒரு வார்த்தை. எல்லாத்துக்கும் ஒரு ஆரிஜின் இருக்குது. அந்த தாய் தகப்பன் இணைந்த அந்த பெருநிலை அதை நினைவூட்டுவது விபூதியும் குங்குமமும். இது பயன்படுறவங்களுக்கு இந்த சிந்தனை பயன்படும். இந்த குங்குமம் வைக்கிறதுல ஒரு சிறப்பு உண்டு. இப்போது 2 புருவத்துக்கு மத்தியில் முதல்ல குங்குமம் போட்டு வைக்கிற பழக்கம் உண்டு. பொதுவாக பெண்கள் 2 புருவத்துக்கு மத்தியில் வைத்திருக்கிற காலகட்டம் அவங்களுக்கு இன்னும் திருமணம் அப்படிங்கிறது நடக்காத இளம் பெண்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த தலையில் வகுடு எடுக்கிற தொடக்கம் இருக்குது இல்லையா, அந்த வகுடு எடுக்கிற தொடக்கத்தில் ஒரு குங்குமம் வச்சா
அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு இன்னொரு கணக்கு இருக்குது. ஆக்சுவலாக சீமந்தம் அப்படின்ற ஒரு குழந்தைய உண்டான பிறகு செய்கிற ஒரு சடங்கில் வந்து உச்சி தலையிலேயே அந்த குங்குமம் போட்டு வைக்கிற ஒரு பழக்கம் உண்டு. இதுக்கு பேரே சீமந்த ரேகை, சீமந்த சரணி அப்படின்னே குறிப்பிடுவாங்க. பெண்களுக்கு நடுவில் ஓடுற அந்த தலை வகுடு, நேர் வகுடு எடுத்து பிரிக்கிற அந்த சீமந்த சரணி அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த உச்சி தலையில் வந்து குங்குமம் போட்டு வச்சா அந்த பெண்ணுக்கு சீமந்தம்ங்கிற சடங்கு நடந்திருக்கு. அதை பார்த்த உடனே அந்த பெண்ணு திருமணம் ஆகிடுச்சா ஆகலையா, குழந்தை இருக்கா இல்லையா, இவைகளை பார்த்த மாத்திரத்திலேயே பேச்ச ஆரம்பிக்கும் போதே ஏதாவது மனம் நோக கேட்டக்கூடாதுன்னு இன்னொரு ஒழுங்குமுறையும் அதுக்குள்ளே இருக்குது. பிறகு இந்த நெத்திக்கு நடுவில் குங்குமம் வைக்கிற போது கணவன் முதல்ல வைத்து அந்த இடத்த தொடுவான். அது ஒரு மனிதனுடைய என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறான். என்னுடைய சிந்தனை புறப்படும் போது இது வழியாக வெளியில் புறப்படும். 2 புருவத்துக்கு மத்தியில் இருக்கிற அந்த இடத்துலேருந்து தான் நான் சிந்திக்கிற சிந்தனை அப்படிங்கிறது வெளியில் வரும். ஏன்னா லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைன் 2 கம்யூனிகேட் ஆகி எப்படி டிவி ஆண்டனாலேருந்து வெளியே புறப்படுதோ அது மாதிரி இந்த இடத்துல அதுதான் உன்னுடைய பர்சனாலிட்டி. அதனால தான் ஆக்ஞா அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து ஒரு குறிப்பு சொன்னாங்க. ஆக்ஞா சக்கரம். அது வந்து நீங்கள் த ரியல் பர்சனாலிட்டி, ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி வெளிப்படுகிற இடம். அதை நெற்றிக்கண், தேர்டு ஐ அப்படி நிறைய சொற்களால் சுட்டுனாங்க. இதை தினம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து இங்கே ஏற்பட்டது. இந்த நெத்தி போட்டிருக்கலையே அதை தினம் தொடணும். தொட்டால் நம்முடைய கவனம் அந்த இடத்துக்குள்ளே போகும். அடிக்கடி அதை தொட்டுக்கொள்வதற்கு அடையாளமாக தான் சந்தனம் அங்கே வைக்கிறது, அந்த வெப்பமாகாதபடி அந்த இடத்த குளிர்ச்சியாக வச்சுருக்கிறது. அல்லது குங்குமம் அந்த இடத்துல வச்சு ஒரு ரவுண்ட் அப்படி பண்ணும்போது அந்த சக்கரா ஆக்டிவேட் ஆகும். ஆக்ஞா சக்கரா நீங்களே உங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. இது வந்து குங்குமம் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் வைக்கிறதுக்கான ஒரு காரணம். அதனால் திருநீர் குங்குமம் வெறும் சென்டிமெண்ட் மட்டும் இல்லை, ஒரு ரிலீஜியஸ் சிம்பிள் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே சில விதமான ஆக்டிவிட்டி உள்ளுக்குள்ளே ப்ரோக்ராம்டு, அதுக்குள்ளே திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இது ஒரு செல்ஃப் இனிஷியேஷன். நீங்களே உங்களுக்கு தீட்சை கொடுத்துக்கிறதுக்கான ஒரு அடையாளம் அந்த பாயிண்ட். அது ஒரு காரணமாக இருக்கலாம். இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம். அதை அனுபவித்து பார்க்கும்போது தான் அதனுடைய அழகு என்னன்னு தெரியும்.